வணக்கம். நம்ம ஜிஎஸ்டி அப்பீல் எப்படி அப்ளை பண்றீங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். எதுக்கு ஜிஎஸ்டி அப்பீல் அப்ளை பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஆர்டர் ஜிஎஸ்டில இருந்து ஆபீசர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதை நீங்க மேல்முறையீடு பண்றதுக்கு ஜிஎஸ்டி கமிஷனர்கிட்ட நேரடியா பண்றது தான் இந்த ஜிஎஸ்டி அப்பீல். இதுக்கு உங்களுக்கு ஆர்டர்ல இருந்து 90 நாள் டைம் இருக்கு. நீங்க மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல கண்டோனேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலா 30 நாள் கிடைக்கும். 120 நாளுக்குள்ள நீங்க இந்த ஜிஎஸ்டி அப்பீல ஜிஎஸ்டி கமிஷனருக்கு அப்ளை பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க ஆர்டரை டாக்ஸ் ஆபீசர் வந்து ரெக்கவரிக்கு வர மாட்டாங்க. அண்ட் நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் அப்பீல் போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்ன ஜிஎஸ்டி கமிஷனர்கிட்ட உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் இந்த ஜிஎஸ்டி அப்பீல். அது எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல சொல்றேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு டிமாண்ட் வந்திருக்கு. அதை நம்ம சர்வீசஸ்ல நம்ம பேமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் டிமாண்ட்ஸ் லெட்ஜரில் பேமெண்ட் டுவர்ட்ஸ் டிமாண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டிமாண்ட் ஐடி இருக்கும். அந்த டிமாண்ட் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பீல் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து டிமாண்ட் ஐடியை மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்நேரம் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிமாண்ட் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிமாண்ட் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிமாண்டில் நமக்கு டேக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த டேக்ஸில் டிஸ்பியூட்டட் டேக்ஸாக இருக்குன்னா அதில் நீங்கள் 10% மட்டும் அப்பீலுக்கு டிமாண்ட் கட்டுனா போதும். இல்லை இந்த டேக்ஸை நீங்கள் அட்மிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 25% நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு நமக்கு 2,53,848 ரூபாவில் நம்ம 10% மட்டும் நம்ம அப்பீலுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு அப்பீல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்திருக்கேன். வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டரில் நான் என்னோட டிமாண்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சரியா, என்னோட டிமாண்டை நான் டவுன்லோட் பண்ணுறேன். 2 டிமாண்ட் ஐடி இருக்கும். நான் ஆல்ரெடி டிமாண்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதுக்குள்ளே போயிட்டு என்னோட டிமாண்ட் டவுன்லோட் பண்ணதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா எந்த கிரவுண்ட்ஸில் எனக்கு டிமாண்ட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நோட்டீஸ்க்கு ரிப்ளையே பண்ணலை. ASMT 10 ஸ்டேஜ்லேயும் பண்ணலை, எப்போவுமே பண்ணலை. ஸோ ரிப்ளை நாட் ஃபைல்டு. அதனால் ஆஃபீஸர் என்னோட எக்ஸம்டட் டேர்ன் ஓவரை டேக்ஸபிள் கமாடிட்டி டேர்ன் ஓவராக அவர் ட்ரீட் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்திருக்க டிமாண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எதனால் அவங்க வந்து டேக்ஸ் லையபிலிட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா, அதை பார்த்துட்டா தான் நீங்கள் கரெக்டாக வந்து அப்பீல் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஃபுல்லாமே என்னோட டிமாண்டை நான் கோ த்ரூ பண்ணி ஸ்டடி பண்ணிட்டேன். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் இனிமே வந்து அப்பீலில் என்ன டிராஃப்ட் ரெடி பண்ணி எப்படி அப்ளை பண்ணதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை கோ த்ரூ பண்ணாமல் நீங்கள் பிளைண்டாக அப்பீல் அப்ளை பண்ணாதீங்க. அப்பீலில் 100% உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே சமயம் அதை வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு யூஸும் கிடையாது. ஸோ கமிஷனருக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி கமிஷனருக்கு ஒரு அப்பீல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவருக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ நான் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எப்படி அப்பீல் அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம டேக்ஸை டிமாண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் மை அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்பீல் டு அப்பலேட் அத்தாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அப்பீல் டு அப்பலேட் அத்தாரிட்டி அதை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதில் ஆர்டர் டைப்னு ஒரு மென்ஷன் இருக்கும். அதில் அசஸ்மெண்ட் டிமாண்ட் ஆர்டரை கொடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆர்டர் ஐடி நான் அப்போ காப்பி பண்ணி வச்சுட்டேன்ல, அதனால் நான் இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நோ கொடுத்துருங்க. இந்த டிமாண்ட் வந்து நிறையா வருஷத்துக்கு இருக்கா, 1 வருஷத்துக்கு இருக்கான்னு கேட்கும். ஸோ நான் நோ கொடுத்துருக்கேன். எனக்கு டிமாண்ட் கொடுத்தது டிசம்பர் 24. அதுலேருந்து 90 நாளுக்குள்ளே பண்ணணும். நான் மார்ச் 3 பண்ணிடுறேன். எதனாலன்னா எனக்கு வந்து ஆஃபீஸர் வந்து டேக்ஸ் தப்பாக போட்டிருக்காரு. நான் எக்ஸம்டடில் இருக்கேன், பட் அவர் வந்து லைபிலிட்டி டேக்ஸபிள்னு ட்ரீட் பண்ணி போட்டிருக்காருங்க கிரவுண்ட்ஸை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே கூடுதலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரியா, அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அனெக்சர் எப்படி ஃபில் பண்ணுறதுங்க தான் ரொம்ப முக்கியம். சரியா, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் அனெக்சர் கேட்டிருக்கோம். அதுக்கு கீழே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்கோம். அனெக்சர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அனெக்சர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனெக்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் 9க்கு அப்புறம் இருக்கும். 9வது பாயிண்ட்லேருந்து 17வது பாயிண்ட் வரை இருக்கும். 9வது பாயிண்டில் உங்களுக்கு உங்கள் கேஸை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்து நீங்கள் நம்ம சொல்லியிருக்கோம்ல கிளாசிஃபிகேஷனில் தப்பு இருக்குன்ட்டு. ஸோ கிளாசிஃபிகேஷன் டிஸ்பியூட்டை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் கேட்டிருக்காங்க. சரியா, அந்த ஃபேக்ட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல், நம்ம என்ன கிரவுண்ட்ஸில் அப்பீல் அப்ளை பண்ண போகிறோம். திரும்ப ப்ரேயர். சரியா, ஃபைனலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்பீல் வந்து நமக்கு 90 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணுறோன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அதை தாண்டி பண்ணோன்னா நோ கொடுத்துட்டு கண்டோனேஷன் லெட்டர் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ நான் டைம் பீரியடுக்குள்ளே பண்ணுறேன், ஸோ அதனால் நான் நோ கொடுத்துட்டு வந்துட்டேன். சரியா, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, நான் வந்து எக்ஸம்டட் கமாடிட்டி பண்ணியிருக்கேன், பட் ஆஃபீஸர் வந்து டேக்ஸபிளாக ட்ரீட் பண்ணியிருக்காருன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட அந்த வருஷத்தில் உள்ள அப்பீல் அனெக்சர் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து ChatGPTயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரியா, ChatGPTயில் நான் அவ்வளோ சம்மரி காமிச்சது ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிற நீங்கள் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் இதை மட்டுமே தனி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து எக்ஸம்டட் பண்ண ப்ரூஃபுக்கு என்னோட P&Lலையுமே நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், எக்ஸம்டட்லாம் பண்ணியிருக்கேன், ப்ரூஃப் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட சேல்ஸ் பில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் அப்பீல் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ செக்ஷன் 6 படி நான் வந்து எக்ஸம்டட் தான் பண்ணுறேன், அந்த HSN தான் கொடுத்துருக்கேங்கிறதுக்கான ஸ்ட்ராங் வேலிட் கிரவுண்ட்ஸையும் வச்சு தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் அப்பீல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே பக்கா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்பீல் அனெக்சர் நான் ChatGPT மூலமாக பண்ணேன்னு சொன்னேன்ல, ஸோ நான் அதை ChatGPT மூலமாக பண்ண அப்பீல் அனெக்சரை நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். சரியா, ஃபுல்லாக ChatGPT என்ன நீங்கள் கொடுத்தோன்னே தந்துடும்னு நினைக்கக்கூடாது, நம்மளும் அதில் ஒர்க் பண்ணணும். அதுட்டு வேலை வாங்கினா தான் அது நமக்கு ஏற்ற மாதிரி தரும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய இன்கம் டேக்ஸ் P&L அப்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அட்டாச்மெண்ட்டில் என்னோடய இன்கம் டேக்ஸ் P&L காப்பி ஏற்றுறேன். சரியா, P&L காப்பி நீங்கள் ஆடிட்டர் அட்டாஸ்டேஷன் உள்ளது ஏற்றலாம், இல்லை அட்டாஸ்டேஷன் இல்லாதனாலும் ஏற்றுக்கலாம். சரியா, எதுனாலும் ஓகே தான். சரியா, அவங்க ஹியரிங்கில் என்ன காப்பி கேட்பாங்களோ அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து செல்ஃப் அட்டாஸ்டேஷன் உள்ள காப்பி தான் ஏற்றிருக்கேன் P&Lல. அதுக்கப்புறமா என்னோட ஆர்டர் காப்பி ஏற்றுறேன். ஏன்னா ஆர்டர் காப்பி கண்டிப்பாக வைக்கணும். அது வந்து நம்ம கமிஷனருக்கு வந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் இந்த டிமாண்ட் வந்து கட்டியிருக்கேன்னு சொன்னால 10%, அந்த லெஜர் காப்பியுமே நம்ம வைக்கணும். அது கேஷ் லெஜரில் கட்டணுமா கிரெடிட் லெஜரில் கட்டணுமான்னே நம்ம வைக்கணும். பட் நான் இந்த வீடியோவில் அது வைக்கல. சரியா, பட் நீங்கள் அதை வைக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் கிரெடிட் லெஜர் கேஷ் லெஜரை அப்லோட் பண்ணலாம். சரியா, நான் சாம்பிள் பில்ஸ் தான் ஏற்றுதேன். நான் எக்ஸம்டட் கமாடிட்டி தான், நான் கேஷ் தான் 100% வந்து கட்ட முடியும், 10% டெபாசிட்டில் கட்ட முடியும். ஏன்னா எனக்கு ITC இருக்காது. ஸோ நான் கேஷ் தான் கண்டிப்பாக கட்டுறேங்கனால நான் கேஷ் லெஜர் வைக்கல. ஏன்னா நான் எக்ஸம்டடுக்கு ஏன் நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் என்கிட்ட 2Aல ஒன்றுமே கிடையாது, இன்புட்டே கிடையாது. ஸோ நான் கேஷ் லெஜரில் இருந்து கட்டினேங்கனால அதை நான் வைக்கல, சாம்பிள் பில்ஸ் வச்சுருக்கேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ஃபர்தராக நான் சொன்ன மாதிரி நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுறேன். என்னோட சாப்டர் 6 நான் அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு 4 ஃபைல்ஸ் தான் இடம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. நான் மேனுவலாக கொண்டு போய் நம்ம இந்த அப்பீல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும்ல, அது கூட நம்ம அடிஷ்னல் டாக்குமெண்ட் வைக்கணும்னா எது நம்மளால் வைக்க முடியலையோ அதை கொண்டு போய் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைனா நிறைய பேர் இதிலே மெர்ஜ் பண்ணி ஏற்றுவாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ளஸ் கூட ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணி ஏற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணி ஏற்றணும்னு விருப்பம் இருக்கவங்க ஏற்றிக்கோங்க, மற்றபடி கம்பல்ஷன் கிடையாது. இப்போ எப்படி டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டை நான் கட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இப்போ கீழே வந்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டுன்னு கேட்க தெரியுமா. இப்போ எனக்கு போட்டிருக்க அமௌண்ட் டிமாண்ட் அமௌண்ட் எல்லாமே எனக்கு டிஸ்பியூட்டட் தான். அப்படிங்கிறனால கண்ணை மூடிட்டு என்னோட டிமாண்டை அப்படி டிஸ்பியூட்டரில் அடிச்சிட போகிறோம். அதை டிஃபால்ட்டாக அட்மிட்டரில் கிடக்கும், அதை எடுத்து நீங்கள் டிஸ்பியூட்டரில் அடிக்கணும். அப்படி இல்லை அட்மிட்டரில் கிடக்கு அப்படின்னா 25% நீங்கள் டேக்ஸில் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரியா, ஸோ நான் எந்த அமௌண்ட்டையும் அட்மிட்டே பண்ணலை. சரியா, ஸோ அதனால் நான் வந்து பிளைண்டாக அதை டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டில் நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். சரியா, என்ட்ரு பண்ணிட்டேன்னா எனக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக நான் எவ்வளோ பே பண்ணணுங்கிறது எனக்கு வந்துடும். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அது டேக்ஸே 50,770 ரூபா கட்டணும்னு எனக்கு வந்துருச்சா. இப்போ இந்த இதை எப்படி கட்டணுங்கப்போ அதில் கீழே கொடுத்தீங்க அப்படின்னா கேஷ் லெஜர்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணுறவங்கப்போ நான் ஆல்ரெடி கேஷில் கட்டி வச்சுட்டேன் பணத்தை. ஸோ கட்டி வச்சதுனால கேஷ்லேருந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸம் கூட்ஸ் தான் விற்கிங்கன்னா கண்டிப்பாக கேஷ்லேருந்து கட்டுங்க. நீங்கள் கிரெடிட் லெஜர்லேருந்து கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸம் கூட்ஸே பண்ணுறதா அர்த்தம் கிடையாது. ஏன்னா டாக்ஸபிள் கமாடிட்டி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ITC இன்புட்டில் வரும். அண்ட் ஆல்சோ எக்ஸம்டட் கூட்ஸ் வந்து உங்களுக்கான பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சரையும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு கிரெடிட்டில் இருக்குது. சரியா, ஆனால் நான் வந்து கிரெடிட்லேருந்து எடுக்கலை. ஏன் எனக்கு கிரெடிட் வந்ததுன்னா
நாங்கள் மிஷினரி தார்பாலின் இதெல்லாம் பிஸ்னஸ்க்கு வாங்கினனால கிரெடிட் வந்திருக்கு, அதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். அதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். பட் எல்லாருமே கேஷ்லேருந்து கட்டுங்க எக்ஸம்டட் குட்ஸ்னால். சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் அப்பீல் அப்ளை பண்ணணும். இப்போ அப்பீல் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அவங்க, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அப்பீல் அப்ளை பண்ணி தரோம். ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். நான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இவிசி போட்டு முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு அப்பீல் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செல்ஃபாகவே பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லலை, எப்படி கிரவுண்ட்ஸு ப்ரேயர் எல்லாமே ரெடி பண்ணுறது ChatGPT மூலமாங்கிறத நான் சொல்லலை. அது நீங்கள் தான் ChatGPT வேலை வாங்கணும். நீங்கள் பிளைண்டாக ChatGPT ரிப்போர்ட் தந்துரும்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன மெத்தடில் வேணுங்கிறது நீங்கள் இன்புட்டாக கொடுத்தா அது உங்களுக்கு தரும். இல்லை எனக்கு அப்பீல் அப்ளை பண்ணித்தாங்கன்னா நாங்கள் ஃபுல் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் அப்பீல் அப்ளை பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கோம். உங்களுக்கு எக்ஸம்டட் கமாடிட்டி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அப்பீல் அப்ளை பண்ணி தரோம். அல்லது வேறு ஏதாவது ஜிஎஸ்டி ரிலேட்டடான மந்த்லி ரிட்டர்ன் தேவைப்படுது, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுறதுனால எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவை அப்படின்னா எங்களை கன்சல்டேஷனுக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ.